வெல்கம் டு விவி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸி அண்ட் குயிக்காக ஒரு வடகறி ரெசிபி தான். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஹோல் கரம் ஸ்பைசஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போக வேகட்டும். இப்போது கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணியை. இப்போது தண்ணி லைட்டாக கொதித்து வந்துடுச்சு. இப்போது உதிர்த்து வச்ச வடையை போட்டுக்கலாம். வடை ரெசிபி வேணும்னா நம்ம சேனல்லே இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வடையை வேக விட்டு வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு இதுதான் பெஸ்ட்டு. ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விவி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.